அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். ஆடி மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊருக்கு போகுதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த பதிவு பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நம்ம மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்ற உரிமையாளர் அவருடைய இல்லம் மஞ்சள் நீராட்டு விழா நிகழ்ச்சிக்கு நம்ம கலை குடும்பத்திலேருந்து போயிட்டு கலந்துக்கிட்ட அந்த தருணத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். அம்மா என் கூட இருக்கவங்க ஜீவா நாடக மன்ற உரிமையாளர் அவருடைய அம்மா, பக்கத்தில் க்ரீன் ஷர்ட் போட்டிருக்கிறது அவரோட அப்பா. அவர் நம்ம ஜீவா நாடக மன்றத்துடைய ஆசிரியர். அவங்க வீட்டு நிகழ்ச்சிக்கு போகும்போது என்னை அவங்க வீட்டு மகளாக ஒரு வரவேற்பு கொடுத்த தருணம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப லாங்கு போக முடியாத சூழ்நிலை, ரொம்ப லாங்னா முடிஞ்சளவுக்கு போக மாட்டேன், இவர் தான் அனுப்புவேன், எனக்கு லாங் ட்ராவல் செட் ஆகாது. ஆனால் அப்போ கொஞ்சம் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. நம்ம ஜீவா ஓனருக்கு கொஞ்சம் காலில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க கீழே. அதனால் அவர் பார்க்கறதுக்காகவே நான் அந்த டைம் போயிருந்தேன். போய் அவரையும் பார்க்கணும், ஃபங்க்ஷனையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, லாங் ட்ராவலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலைஞர்களோடு நாங்கள் அங்கே போயிருந்து நம்ம குடும்ப நிகழ்ச்சியாக கலந்துக்கிட்டோம். அந்த மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை தான் நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன். நம்ம வள்ளி நாடக மன்ற அண்ணாதுரை அண்ணா, அதுக்கப்புறம் நம்ம கூடுவாம்பூண்டி சரவணன் அண்ணா வந்திருந்தார். அதுக்கப்புறம் நம்ம ஜெயம் நாடக மன்ற உரிமையாளர் வந்திருந்தார். நாடக மன்றத்துடைய வில்லன் வேஷம் போடக்கூடிய சீனிவாசன் சகோதரர் மற்றும் நம்ம பூவரசன் நாடக மன்ற உரிமையாளர் கோபி தம்பி, அப்புறம் நம்ம வடையில் போய் பரணி நாடக மன்றத்துடைய பரணி தம்பி, எல்லாருமே அந்த நேரத்தில் நம்ம கலை குடும்பத்துலேருந்து அங்கே கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு அருமையான ஒரு காட்சியை தான் உங்களோட நாங்கள் பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நாளை மறக்கவே முடியாது. ரொம்ப அருமையாக கவனித்து ஒரு மகளுக்கு என்ன செய்வாங்களோ, ஒரு மகள் தாங்கள் வீட்டு ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்கு அந்த பொண்ணுக்கு எந்த மாதிரி சீர் செஞ்சு அனுப்புவாங்களோ அந்த மாதிரி எனக்கு எல்லாமே சீர் செஞ்சு அனுப்பியிருந்தாங்க. எங்கள் வீட்டிலலாம் நான் தான் என் தங்கச்சிங்களுக்கு செய்வேன், எனக்கு செய்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் எங்கள் கலை குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு கலைஞர்களும் அவங்க வீட்டு நிகழ்ச்சிக்கு நான் போனாலே பிறந்த பொண்ணுக்கு இந்த அரைவரிசை கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தவளையில் லட்டுலாம் வச்சு எனக்கு கொடுத்து அனுப்புவாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை நான் எடுத்துகிட்டு போகும்போது எங்கள் வீட்டில் தங்கச்சிங்க அம்மாலாம் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல, உனக்கு அண்ணன் தம்பிங்க இல்லைன்ற இடமே இல்லாமல் உன்னை இந்த அளவுக்கு எல்லாரும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. அதுதான் எனக்கு பெரிய கொடுப்பனை என்னோடய லைஃப்பில் எனக்கு கிடச்சிது அப்படின்னு நினைப்பேன். அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு பாசம்லாம் பார்த்திங்கன்னா யாருக்குமே கிடைக்காது. ஒரு லக்கியான கேர்ள்னு நான் சொல்லுவேன். என்ன அந்த மாதிரி எங்கள் கலை குடும்பத்தில் இருக்கிற எல்லா கலைஞர்களுமே அவங்க வீட்டு நிகழ்ச்சிக்கு நான் போயிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன ஒன்றுனா, சீசன் இல்லாத டைமில் தான் என்னால் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் கலந்துக்க முடியும். பெரும்பாலும் நம்ம நாடக கலைஞர்கள் எல்லாருமே சீசன் இல்லாத டைமில் தான் அதாவது இந்த ஐப்பசி, தை அந்த மாதிரி டைமில் தான் வைப்பாங்க. இந்த சித்திரையிலேருந்து ஆவணி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாடக கலைஞர்கள் எங்களுடைய ஃபேமிலிங்கள்லாம் நாங்கள் ரொம்ப எந்த ஒரு விசேஷத்தையும் வைக்க மாட்டோம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்துக்க முடியாதுன்றதுக்காக சீசன் இல்லாத டைமாக பார்த்து தான் நாங்கள் வைப்போம். அதில் ஒரு சிலருடைய ஃபங்க்ஷனுக்கு என்னால் போக முடியலனாலும் அவரை அனுப்பி விட்ருவேன். அதனால் நான் போகாத என்னுடைய கலை குடும்பத்தில் உள்ள சொந்தங்கள்லாம் மன்னிக்கவும். இன்றைக்கி நம்ம என்னென்ன டீம் எந்தெந்த ஊருக்கு போகுது அப்படின்னு ஆதி காஞ்சனா நாடக மன்றம், செங்கல்பட்டு அடுத்த சதுரங்கப்பேட்டை, கந்தவேல் நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த மாம்பட்டு, குரு நாடக மன்றம், களம்பூர் அடுத்த கஸ்தம்பாடி பக்கத்தில் வள்ளுவன் நகர், சிவஸ்ரீ நாடக மன்றம், திருமால்பூர் அடுத்த நெல்வாய், அருள்ஜோதி நாடக மன்றம், ஷோலிங்கர் அடுத்த தேவலம்பாபுரம், நவீனா நாடக மன்றம், பாலுச்செட்டி சத்திரம் அடுத்த களத்தூர், கண்ணபிரான் கட்டைக்கூத்து, வாழைப்பந்தல் அடுத்த முணுக்கப்பட்டு, சரஸ்வதி கட்டைக்கூத்து, பாலுச்செட்டி சத்திரம் அடுத்த முசிறவாக்கம், சுமதி நாடக மன்றம், அவலூர்பேட்டை அடுத்த நொச்சலூர், விசாலாட்சி நாடக மன்றம், லாலாப்பேட்டை அடுத்த ஒட்டநேரி, சிவசக்தி நாடக மன்றம், கலவை அடுத்த ராந்தம், ஜீவா நாடக மன்றம், தேசூர் அடுத்த திருமால்பாடி, செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம், உத்திரமேரூர் அடுத்த வயலூர், வெற்றி நாடக மன்றம், சேத்பட் அடுத்த மேட்டு வயலாமூர், பூவரசன் நாடக மன்றம், வந்தவாசி டு ஒரத்தி லைனில் சிறுதாமூர்,
கலைவாணி நாடக மன்றம், ஆற்காடு அடுத்த கத்தியவாடி. கோணலம் ஏழுமலை நாடக மன்றம், முருக்கேரி அடுத்த அடசல். முத்து மாரியம்மன் நாடக மன்றம், கலவை அடுத்த செங்கனாவரம். காஞ்சி கௌரி நாடக மன்றம், ஆற்காடு அடுத்த சர்வந்தாங்கல். துளசி நாடக மன்றம், சென்னை டிபி சத்திரம் அடுத்த கீழ்ப்பாக் பக்கத்தில் கேவிஎன்புரம். பத்மா நாடக மன்றம், வாலாஜா அடுத்த எடக்குப்பம் ரோடு, கணபதி நகர் அப்படிங்கிற ஊரில் நாடகம். சிவாஜி 2 நாடக மன்றம், சட்டத்தாங்கல் அடுத்த செங்கம்பூண்டி. ஆர்த்தி நாடக மன்றம், சூனாம்பேடு அடுத்த வெண்ணாங்குப்பட்டு. சுந்தர் நாடக மன்றம், சோளிங்கர் அடுத்த சின்ன வயலாம்பாடி. ஜெயம் நாடக மன்றம், தன்றை செய்யார் அடுத்த எறையூர். கலைமகள் நாடக மன்றம், கட்டைக்கூத்து, ஆரணி அடுத்த வடமாதிமங்கலம், நம்ம போலூர் லைனில் இருக்குது. அசோக் நாடக மன்றம், தேவனூர் பக்கத்தில் இரும்புலி. ஹரிஷ் நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த நாவல்பாக்கம். முத்தாலம்மன் நாடக மன்றம், ஒரத்தி அடுத்த விண்ணம்பூண்டி. நந்தினி நாடக மன்றம், நெமிலி அடுத்த வேட்டாங்குளம். சக்தி கணபதி நாடக மன்றம், பானாவரம் அடுத்த மேட்டுக்குன்னத்தூர். ஜெயலக்ஷ்மி நாடக மன்றம், பேரம்பாக்கம் அடுத்த புதுமாவிலங்கை கண்டிகையில் நாடகம். சபரி நாடக மன்றம், திண்டிவனம் அடுத்த மாம்பாக்கம். அபிராமி நாடக மன்றம், தேசூர் அடுத்த செட்டிக்குளம். சக்தி நாடக மன்றம், சாலைவேடு அடுத்த எண்டத்தூர். பரணி நாடக மன்றம், ஷோலிங்கர் அடுத்த தலவாய்ப்பேட்டை. வள்ளி நாடக மன்றம், ஷோலிங்கர் அடுத்த வயலாம்பாடி. தனம் நாடக மன்றம், நெமிலி அடுத்த கப்லாம்பட்டு. நாடக மன்றம், வாலாஜா அடுத்த செங்காடு. இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்குத்தான் நாடகம். நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்கள். நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. என்னுடைய அன்பு சகோதரர்களாகிய நிறைய பேர் நீங்கள் எல்லாருமே நேற்றைய பதிவில் அக்கா கொஞ்சம் பதிவு சீக்கிரம் போடுங்கன்னு உங்களுடைய அன்பான வேண்டுகோளாக வச்சுருந்தீங்க. உங்கள் எல்லாருக்காகவுமே கொஞ்சம் பதிவு சீக்கிரம் போடுறேன். கொஞ்சம் ஒரு நேரத்தில் மழை பெய்கிறதுனால நாடக கலைஞர்கள்லாம் சீக்கிரமாக ஊருக்குள்ளே போங்க. அதே போல் கிராம மக்களும் நாடக கலைஞர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களை நம்பி வரவங்க அவங்களுக்கு முதல்ல உணவு உபசரிப்பு இருக்கணும். அதுக்கப்புறமா நாடகம் நடத்துறதுக்கான உதவியை நீங்கள் தான் பண்ணணும். மழைன்றது இயற்கை, அது நம்ம யாரும் சொல்லி வர்றது கிடையாது. மழை பெய்யறதும் குழந்தை பிறக்கிறதும் தேவ ரகசியம்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் குழந்தைய கூட பார்த்திங்கன்னா தேவ ரகசியம்லாம் கிடையாது. நம்ம நினைக்கிற டைமில் ஹாஸ்பிட்டலில் சொல்லி டாக்டர்ஸ் கிட்ட சொல்லி ஆப்ரேஷன் பண்ணி நமக்கு இந்த டைம் இந்த நல்ல நேரத்தில் பிறக்கணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் மழை பெய்யறது ஒண்டி தான் இன்றைக்கி வரைக்கும் தேவ ரகசியமாக இருக்குது, நம்ம கையில் கிடையாது. அதனால் மழைக்காலங்களில் உங்களை நம்பி வர நாடக கலைஞர்களுக்கு நீங்கள் தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும், ஆதரவும் கொடுக்கணும். நிறைய ரசிகர்கள் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நாடகம் சீக்கிரம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாடக கலைஞர்களும் சீக்கிரம் ஆரம்பித்து சீக்கிரம் விட்டுட்டு வீட்டுக்கு போகணுன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த கிராமத்தோடைய சூழ்நிலை எப்படி இருக்குது, அதே மாதிரி அங்கே இருக்கிற பெரியவங்க பொருள் கொடுத்து ஏற்பாடு பண்ணால் தான் நம்ம கலைஞர்களும் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால் நம்ம போயிட்டு நாடகம் பார்க்கும்போது இவங்க ஸ்டார்ட் பண்ணலன்னு மட்டும்தான் உங்களுக்கு தோணுமே தவிர, நாடக கலைஞர்கள் போயிட்டு கிராம மக்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லையா. எங்களுக்கு சீக்கிரம் கொடுங்க, நாங்கள் ஆரம்பிக்கணும் அப்படிலாம் சண்டை போட முடியாது இல்லையா. அதனால் அவங்க எந்த டைமுக்கு சொல்கிறாங்களோ, அவங்க எந்த டைம் பொருள் கொடுக்குறாங்களோ அப்போ தான் பண்ண முடியும், சில கிராமங்களில் மட்டும். ஏன்னா சாமி ஊர்வலம் இருக்கும், அது மாதிரிலாம் இருக்கும். நான் ஏற்கனவே இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் கலைஞர்கள் மேலே சீக்கிரம் ஆரம்பிக்கலன்னு கஷ்டப்படாதீங்க. உங்கள் கிராமத்துக்கு வரும்போது நீங்கள் எல்லா ஒத்துழைப்பும் கொடுத்து எந்த மன்றம் சீக்கிரம் ஆரம்பிக்கலையோ அதை பற்றி கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த கம்பெனிக்கிட்ட சொல்லி நான் செய்வேன். எப்போவுமே எங்களுடைய கலைஞர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற உங்களுக்கு நாங்கள் எப்போவுமே ஆதரவாக இருப்போம். என்றைக்கும் நம்ம நாடகத்துறைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. நன்றி, வணக்கம்.